நான் என்னோட கிளைண்ட் கிட்ட இருந்து கேதர் பண்ண ஒரு 5 myth about தி பியூட்டி பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, தண்ணி மட்டுமே குடிச்சா போதும் உங்களோட ஸ்கின் க்ளோவா சாஃப்டா ஆயிடும்ன்றது. தண்ணி குடிச்சா உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதே தவிர உங்களோட ஸ்கின் க்ளோவா சாஃப்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கின் கேரை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் செகண்ட் மித் என்னன்னா, ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணா ரிங்கிள்ஸ் கம்மி ஆகுன்றது. நீங்க டூ மச் மூவ்மெண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுக்கும்போது அதுவே ரிங்கிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் தேர்ட் மித் என்னன்னா, நேச்சுரல் இன்கிரீடியன்ட் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் ஆகும் அண்ட் இது மட்டும் தான் சேஃப் அப்படின்றது. சில பேருக்கு லெமன், இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அது எல்லாமே செட் ஆகாது. ஈவன் பர்சனலி எனக்கு இந்த டர்மரிக் செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அதனால நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டா சூட் ஆகாது. அண்ட் ஃபோர்த் மித் என்னன்னா, சரியா தூங்கலனா மட்டும்தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரும்ன்றது. அப்படி கிடையாது. ஒன் ஆஃப் தி ரீசன் நீங்க சரியா தூங்கலனா உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரும். பட் ஜெனட்டிக்லியும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓவர் ஸ்கிரீன் டைம் இருந்தாலும் டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் மித் என்னன்னா, கோகனட் ஆயில் ஆல் ஸ்கின் டைப்புக்கும் ரொம்ப நல்லதுன்றது. சில பேருக்கு இந்த கோகனட் ஆயில் உங்களோட போர்ஸை கிளாக் பண்ணி பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த கோகனட் ஆயில் சுத்தமா சூட் ஆகாது. டெய்லி எக்ஸ்போலியேட்டிங் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்றது ஃபேக்டா இல்ல மித்தான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.